நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னாலே கை கால்லாம் ரத்தம் கட்டும். எனக்கும் அதேதான். நாங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி வந்து ஷட்டில் விளையாடுவோம். இப்ப அப்படியே ஃபுல்லா கேப் ஆயிருச்சு. சரி ஓகே கொஞ்சம் புக் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு தோணுனனால நாங்க இங்க வந்துட்டோம். அண்ட் நான் விளையாண்டதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். அதுக்கே வந்துட்டு கை கால்லாம் ஒரு மாரி வலி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், என் உடம்பு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் நெறைய விளையாண்டுருக்கேன் கேம்ஸு. ஆனா இப்ப தான் அப்படியே விட்டுட்டேன் எதுவுமே பண்ணாம அப்படின்ற கேமும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஜீவாவும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ பார்த்தா, என்ன என் உடம்பில் ஃபுல்லா நீர் சுரக்கிறதுன்ற மாரி இருந்தது. ஏன்னா, எனக்கு என் ஃபேஸ்ல மட்டும் ஸ்வெட்டே ஆகாது. அன்னைக்கு அப்படியே என்னமோ தெர்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேப் புக் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா, எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ஷூட்டும் இருந்தது. அண்ட் அன்னைக்கு முக்கியமான டே வந்து பார்த்தீங்கன்னா, சார்லிய வந்துட்டு க்ரூம் பண்ணி ஆவணும், குளிக்க வைக்கணும். அதுக்காக நாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கிளம்பியிருந்தோம். அந்த பிளேஸ்ல வந்து சார்லி ரொம்ப ரொம்ப நல்ல பையனா அமைதியா இருந்தாரு. வீட்ல குளிக்க வைக்கும்போதெல்லாம் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க. அங்க வந்துட்டு நல்ல பையனா நடந்துக்கிட்டாங்க. அந்த பிளேஸே ரொம்ப நல்லா நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா சார்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிளீன் ஆயி வெளிய வந்துட்டான். அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் கேர்ல்ஸ். பை.